பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. உங்கள் கூட்டணி கட்சி தோழமை கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடக்குது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் கலந்துக்கல. அது கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கம் ஆதரவு கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு இல்லைன்னு சொல்லலை. அவங்க இந்த கூட்டணியில் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க. அது அவங்களுடைய சொந்த விருப்பம். அரசியல்வாதியை போடணும்னு யாருமே சொல்ல சார். ஒரு தமிழரை போடணும், நீங்க அண்டை மாநில கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தரை கொண்டு தப்பு. அப்படி எதிர்கட்சி சொல்லுதுன்னு சொன்னா ஒண்ணு நீங்க திராவிடம் சொல்றதை விட்டுடுங்க, இந்த கேள்வி கேளுங்க, தமிழ் சொல்லி மட்டும் விட்டுடுங்க. இவங்க கேட்கக்கூடியது தமிழக வெற்றி கழக தோழர்கள் வேலை செய்தவர்களுக்கு அந்த பதவி கொடுத்து அழகு பார்க்க வேண்டியதானே. ஒரு ஜனநாயகன் படம் எடுத்தது பதவி வெக்கமா இருக்குது, கேவலமா இருக்குது, என்னால உதவி பண்ண முடியலன்னா அப்போ நீங்க சுதந்திரமா இருக்கணும்னா நீங்க முயற்சி பண்ணுங்க, நான் வேணா உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றது என்ன தவறு இருக்கு? குதிரை பேரம் நடக்கிறதுக்கான சான்று அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் சார் ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகி மோகன் காந்தி அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குது சார். அதாவது இன்றைக்கு உங்கள் கூட்டணி கட்சி தோழமை கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடக்குது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் கலந்துக்கல. இது ஏன்னு நினைக்கிறீங்க? அதாவது கூட்டணி கட்சியினுடைய ஆலோசனை கூட்டம் நடத்தணும், எல்லாருடைய கருத்து கேட்கணுன்றது தமிழக முதலமைச்சருடைய மாண்பு முதலமைச்சருடைய கூற்று. அது கரெக்டாக செயல் திட்டம் பண்ணுறாரு. அது கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கம் ஆதரவு கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு இல்லைன்னு சொல்லலை. அவங்க இந்த கூட்டணியில் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க. அது அவங்களுடைய சொந்த விருப்பம். அதனால் எங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை. அவங்க ஏன் கலந்துன்னு அவங்களதான் நம்ம கேட்கணும். நம்ம ஒரு கருத்து சொல்ல முடியாது இல்லையா? ஓகே சார். உங்களுடைய கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய கட்சிகளின் தலைவரே ஒரு சில விஷயங்கள்லாம் மாறாக உங்கள் கூற்றுக்கு மாறாக விஷயங்கள்லாம் வச்சாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஜோதிடரை அரசு பணியில் போட்டதெல்லாம் சொன்னாங்க. இப்போ தொல் திருமாவளவன் கூட சொல்லியிருப்பார். அதாவது இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, நம்ம சொன்னதை ஏற்றுக்கிறாரு முதல்வர், அதை பரிசீலனை பண்ணி செய்கிறார் அப்படிங்கிற வாழ்த்துக்களையும் சொன்னாங்க. இப்போ இவங்கள கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அதிருப்தி ஜனநாயகன் பட ப்ரொடியூசரை டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக ஆக்குனதா? இல்லை, அது நீங்கள் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கிட்ட தான் கேட்கணும் எதனால் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். ஜனநாயகனுடைய படத்தினுடைய தயாரிப்பாளரை டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஆக்குறது தவறுன்னு சொல்கிறது அதை நாங்கள் ஒருபோலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சட்டமன்றத்தில் நீங்கள் இந்த 50 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரசியல் பின்பலம், பெரிய அரசியலுடைய அந்த பணபலம் உடையவங்க ஒரு சாரார் மட்டும்தான், அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் அசம்பிளிக்கு போக முடியும், அவங்க தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும், அவங்க தான் எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் 50 ஆண்டு காலமாக கட்டமைச்சு வச்சுருந்தாங்க. ஒரு போலியான ஒரு கட்டமைப்பு வச்சுருந்தாங்க. அதுபடியாக நடந்தது. ஆனால் இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர், எங்களுடைய முதலமைச்சர் கழக தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அதையெல்லாம் உடைச்சி தூளாக்கி சாமானியனுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்காருன்றது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது டெல்லி பிரதிநிதியை ஒரு அரசியல்வாதியை தான் போடணும், அரசியல் பின்புலத்தில் இருக்கு தான் போடணும். அரசியல்வாதியை போடணும்னு யாருமே சொல்ல சார். ஒரு தமிழரை போடணும், நீங்க அண்டை மாநில கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தரை கொண்டு தப்பு. அதுதான் நீங்க அந்தபடி அதனுடைய அடிப்படையில நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு இதுதான் பதிலா இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் இதை சொல்றது யாரு? தமிழர் தான் போடணும்னு சொல்றது யாரு? எல்லாருமே தமிழ். அது எல்லாரும் யாரு? எதிர்கட்சிகள், மக்களே சொல்றாங்க. எதிர்கட்சி தான் மக்களை தூண்டி விட்டு மக்களை சொல்ற மக்கள்கிட்ட எதுவுமே ஒருத்தனை நிற்க வச்சு நீ சொல்லு, நீ மக்கள் 10 பேர் மக்களை நிற்க வச்சு ஒருத்தனை உள்ள நிற்க வச்சு சொல்ற விஷயம் அதை விட்டுருங்க. நான் எதிர்கட்சிக்கு நேரடியாக பதில் சொல்றேன். திராவிட நாடு அப்படின்னு சொல்றீங்களே, நீங்க போய் இது மாதிரி கன்னடக்காரனை போடலான்னு சொல்லிட்டு உங்களால சொல்ல முடியும். ஒண்ணு நீங்க தமிழ் சொல்லிட்டு திராவிடத்தை விட்டுட்டு வெளியே வாங்க, இல்லைன்னா இந்த கேள்வி கேட்காதீங்க. அவங்களுக்கு சொல்ற ஒரே பதில் தான். திராவிடம்னா என்ன? திராவிடம்னா தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இதையெல்லாம் கலந்துதான் திராவிடம்.
சரியா? நாங்க திராவிட நாடு, எங்களுடைய தலைவர் திராவிட நாடா பார்க்கிறார், திராவிடமாக பார்க்கிறார். அதனால்தான் எந்தவித பாகுபாடு இல்லாமல், அதாவது மொழியாலேயோ மதத்தாலேயோ பிரிவினை இல்லாமல் அவருக்கு தெரியுது இவரை இந்த பதவியில வச்சா அவர் தகுதியான ஆட்களா அவருக்கு தெரியுது, அதை வந்து பண்ணியிருக்காரு. தவிர அவருடைய செயல்பாடுகள்ல வந்து குறை இருந்தது. நீங்க இப்படி ஒரு ஆளை நியமிச்சிங்க, அதனால வந்து நீங்க மேகதாதுல அணை கட்டி முடிச்சிட்டான், செங்கலை வச்சுட்டான், அங்க வந்து சிமெண்ட் பூசிட்டு இருக்கான், இல்லைன்னா அவர் குரல் கொடுத்திருப்பாரு அப்படின்னு நீங்க எதனா துடிச்சிங்கன்னா அதுக்கு பதில் சொல்லலாம். மோகன் காந்தி பதில் சொல்லலாம், தமிழக வெற்றி கழகம் பதில் சொல்லலாம், எங்க தலைமை பதில் சொல்லலாம், தலைவர் பதில் சொல்லாரு. ஒண்ணுமே இல்ல. ஒருத்தரை வந்து நியமிக்கிறாருன்னாவே நீங்க உடனே ஒரு மொழி பிரச்சனை, ஒரு ஜாதி பிரச்சனை, ஒரு மத சாயத்தை நீங்க பூசக்கூடாது. இது திராவிடம். அப்படி வந்து எதிர்கட்சி சொல்லுதுன்னு சொன்னா ஒண்ணு நீங்க திராவிடம் சொல்றதை விட்டுடுங்க, இந்த கேள்வி கேளுங்க. தமிழ் சொல்லி மட்டும் விட்டுடுங்க, திராவிடம் சொல்லாதீங்க. திராவிட நாடு, திராவிட மாடல் 5 வருஷமா நீங்க தானே சொல்லி சுத்தனீங்க, அப்ப நீங்க இந்த கேள்வி கேட்கலாமா? ஓகே சார். அதாவது குறிப்பா வந்து சொல்றாங்க, டெல்லி சிறப்பு பிரதிநிதியோட வேலை மத்திய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு இணைப்பு பாலமா தான் இருக்குது. தமிழரோட பிரச்சனை ஒரு அண்டை மாநிலத்தவருக்கு எப்படி தெரியும்? என்ன சார் நீங்க பேசுறீங்க? அண்டை மாநிலம் சொல்றீங்க. நீங்க வந்து அண்டை மாநிலத்தை சேர்ந்தவங்கலாம் தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சியில வந்து அமைச்சர் ஆகலையா? தெலுங்கு வந்து தாய்மொழியா கொண்டவங்க அமைச்சரா இல்லையா? ஏவா வேலு தெலுங்கு இல்லையா? எத்தனை பேரை சொல்லலாம்? ஓட்டிட்டு காட்டவா? அவங்க அண்டை மாநிலத்தை தானே சேர்ந்தவங்க தானே, தெலுங்கு தாய்மொழி சொன்னா. அது மாதிரி பல மொழிகள் வந்து கன்னடத்தை வந்து தாய்மொழியா கொண்டவர், இந்த நாட்டை வந்து சிறப்பா ஜெயலலிதா அவர்கள் 5 வருஷம் ஆட்சி ஆகலையா? கன்னடத்தை கொண்டவர் எல்லாமே. பெரியார் வந்து இந்த தமிழ் மண்ணு திராவிட மண்ணுன்னு சொல்லலையா? அதுக்கு வந்து நீங்க எல்லாம் வந்து இன்னைக்கு திராவிட மண்ணு சொல்லல. நீங்க சொல்ற எல்லாமே ஓகே, அதான் அப்படி சொல்றது ஓகே. ஆனா இவங்க கேட்கக்கூடியது தமிழக வெற்றி கழக தோழர்கள் வேலை செய்தவர்களுக்கு அந்த பதவி கொடுத்து அழகு பார்க்க வேண்டியதானே? ஒரு ஜனநாயகன் படம் எடுத்ததால பதவி தவறு. உங்களுடைய கேள்வியும் தவறு, அவருடைய எண்ணமும் தவறு. ஒரு விஷயம் கேட்டுங்க, ஜனநாயகம் படம் எடுத்தாரு, ஒருத்தருக்கு ஒரு தொழில் இருந்தது, ஒரு படம் எடுத்தாரு, அவரை வச்சு எடுத்தாரு. அதனால வந்து அவர் ஜனநாயக படம் எடுத்ததுனாலேயே வந்து அவர் வந்து இந்த இந்திய குடிமகனா இல்லாம போயிடுவாரா? சொல்லுங்க. அவர் என்னமோ நீங்க ரஷ்யால இருந்து ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அவரை வந்து ஜனநாயக படம் எடுத்துட்டாரு, அவர் ரஷ்யாவை சார்ந்தவர், அவருக்கு வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க சொன்னா ஒரு அர்த்தம் இருக்கு, நியாயம் இருக்கு. அவர் அமெரிக்காவை சார்ந்தவர், ஜனநாயக படம் எடுத்துட்டாரு, அவருக்கு போய் நீங்க பிரதிநிதி கொடுத்தீங்கன்னா சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு, நியாயம் இருக்கு. ஜப்பானு மலேசியால இருந்து கூட்டு வந்தாரு சார். இந்த இந்திய திருநாட்டில் இருக்கிறது தான் சார் அவரு இந்தியனுடைய குடிமகன். முதல்ல இந்தியன், அதுக்கப்புறம் தமிழன். புரியுதா உங்களுக்கு? ஒன்றிய அரசியா வச்சிருக்கோம். இங்க எல்லாமே நமக்கு நம்ம எடுத்துட்டு போய் வரியை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அந்த வரியை திருப்பி வாங்கணுமா? ஏன் அது மாதிரி பண்றோம்? அதுதான் இந்திய அரசியல் சட்டம் சொல்லுது. அப்படிதானே வந்து உங்களுக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம எல்லாம் அப்ப கொடுக்காம இருந்தலாமே, வரி எதுவுமே கொடுக்காம நம்மளே பயன்படுத்திக்கலாமே. அப்படி பண்ண முடியாதுல்ல. ஆனா இது இந்திய நாடு சார், நீங்க அப்படி பிரிச்சு பேசக்கூடாது. கனிமொழி அவர்கள் சொல்றாங்க தகுதியானவருக்கு தான் அவர் கொடுத்திருக்காரு, அதுல மாற்று கருத்தே இல்லை. அதை வந்து விமர்சனம் சொல்லவே கூடாது. அதை விமர்சனம் சொல்லக்கூடிய தகுதி எதிர்கட்சிக்கு இல்லை, என்னை பொறுத்து அதான் சொல்லுவேன். ஓகே சார். அதாவது இப்ப இருக்கக்கூடியதுல மதிமுக வந்து திமுகவோட கூட்டணி உறவை வந்து முறிச்சுக்கிட்டு தாவேகாவுக்கு ஆதரவு தர போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அது தொடர்ச்சியா வந்து இப்ப முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவை சேர்ந்த சி விஜயபாஸ்கராக இருக்கட்டும், அவர் தாவேகால இணைய போறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொன்னாங்க. அதே மாதிரி கரூர் விஜயபாஸ்கர் அவரும் வந்து தன்னோட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா. இப்போ வந்து காலியான சட்டமன்ற தொகுதிகள் 7 ஆயிருச்சு. இது வந்து குதிரை பேரம் நடக்கிறதுக்கான சான்று அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் சார் குதிரை பேரம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி தவறு சார். அதை வந்து இந்த மக்களை வந்து திசை திருப்பத்துக்காக நீங்க வந்து தேவையில்லாம குதிரை பேரம் சொல்றாங்க. அதையே நீங்களும் சொல்றீங்க. குதிரை பேரம்ன்ற நீங்க வந்து இந்தியா முழுக்க பிஜேபி உடைய ஆட்சியில் எப்படின்னா 10 எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக இருப்பான். ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 35 எம்எல்ஏ 40 எம்எல்ஏ தேவைப்பட்டிருக்கும். அந்த 10 எம்எல்ஏ வச்சு 35 எம்எல்ஏ விலைக்கு வாங்குறது தான் குதிரை பேரம். அதே எம்எல்ஏவை அப்படியே ராஜினாமா பண்ண மாட்டாங்க. அவன் எம்எல்ஏவை அப்படியே வந்து ஆதரவு நான் உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னதான் குதிரை பேரம் சொல்ல முடியுமே தவிர, இது வந்து மதிமுக வந்து தலைவர் வைகோ, அந்த கட்சியினுடைய தலைவர், மூத்த தலைவர், அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. உதயசூரியன் சின்னத்துல நிக்க வச்சு அவங்கள வந்து நீங்க வந்து அடிமையா வச்சிருக்கீங்க. எந்த வித முடிவு எடுக்க முடியல. எப்போ அந்த உதயசூரியன் சின்னத்துல நின்று ஜெயிச்சது எங்களுக்கு தேவையில்லை, உன் சின்னத்தை நீயே வச்சுக்கோ, நாங்க எங்க பொம்மர சின்னத்துல நிக்கிறோம், எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. அதுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே பண்ணிருக்கலாமே சார். ஒரு நிமிஷம் கேட்டுங்க, ஒரே நிமிஷம். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் தேர்தலுக்கு முன்னாடி பண்ணா அந்த வைகோ தான் கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது. நீங்க கேட்ட கேள்விக்கு என்னுடைய இடத்துல என்ன பதில் சொல்ல முடியும்னா, ஐ எம் நாட் வைகோ. புரியுதா? நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய
அருமை தலைவர் கழகத் தலைவர் முதலமைச்சர் சி ஜோசப் விடியா அவருடைய தலைமையேற்று வழி நடக்கக்கூடிய ஒரு சாதாரண தொண்டை. என்னுடைய நிலைமையில என்ன சொல்ல முடியும்னா, அவங்க வந்து அன்னைக்கு இருந்த மனநிலைமை வேற, ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற மனநிலைமை வேற, அவங்களுக்கு வந்து நெருடல் வந்திருக்கு. அதனால அந்த நெருடலை வந்து போக்குறதுக்கு அவங்க செயற்குழு பொதுக்குழுலாம் கூட்டி தான் வைகோ அவர்கள் வந்து பேட்டி கூட கொடுத்தாருல, நாங்க வந்து வெளியே வரோம்னு சொல்றாங்க. ஒருத்தர் வந்து ஒரு கட்சியில போய் இணையறதும் கூட்டணி வர்றதும் அதுல இருந்து வெளியே வர்றதும் அந்தந்த கட்சி அந்தந்த செயற்குழு அந்த தலைமை எடுக்கக்கூடிய முடிவு சார். அதை போய் நம்ம தவறா சொல்ல முடியாது, விமர்சிக்க முடியாது. சந்திப்புல அவர் ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. என்ன சொன்னாரு? 2 எம்எல்ஏ வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்தா அவரை வந்து தமிழக முதல்வரை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னாரு. ஆமா, இதுல என்ன தப்பு இருக்கு? இது சரி, நீங்க அவர் உதயசூரியன் சின்னத்துல நின்று போட்டிட்டு இருக்காங்க, அவங்கள ராஜினாமா செய்ய சொல்லிட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாரு. அது தவறு, அது தவறு. அதாவது நீங்க சொல்றீங்கன்னா, அவர் மூத்த அரசியல் தலைவர், ஒரு இயக்கத்தை வழி நடத்தினவர், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துல ஏற்கனவே வந்து மிகப்பெரிய இடத்துல இருந்தவர். அவர் எங்க வந்து அந்த கட்சியினுடைய தலைமையை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அது மிகப்பெரிய சூழ்ச்சி செஞ்சு அங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரணுன்றதுக்காக வந்து இவர் வெளியமைச்ச வரலாறுலாம் உண்டு. அதை விட்டு அதே திமுகவோட திருப்பி போய் சேர்ந்தாரு. அவர் வெளில வரும்போது பல தொண்டர்கள் வந்து தீ குளிச்சு இறந்தாங்களா இல்லையா சார்? அது வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள விஷயம். அதுல வந்து மோகன் காந்தியோ நான் தலையிட முடியாது, அதை விட்டுருங்க. அது ஒரு தனி வரலாறு, அது தனி கதை. இப்ப நீங்க சொல்ற கதைக்கு நான் வரேன். அவர் வந்து முதலமைச்சரிடத்துல எங்களுக்கு வந்து நெருடல் இருக்கு, எங்களை வந்து எதையுமே செய்ய விட மாட்டாங்க, சுதந்திரமா முடிவு எடுக்க முடியல, நாங்க தெரிஞ்சோ தெரியாம உதயசூரியன் சின்னத்துல நின்று அவங்க வந்து நின்று வாக்கு பெற்று ஜெயிச்சிட்டோம், 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்களுக்கு வந்து எங்களுடைய எண்ணப்படி எதையும் செய்ய முடியலன்னு சொல்லி இவங்க போய் ஏதாச்சும் சொல்லும் போது, அப்போ அதை எப்படின்னா நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நீங்க நின்றீங்கன்னா ஜெயிக்க வைக்கிறேன் என்னால முடியும்னு சொல்றது, இது வந்து ஒரு சாதாரண விஷயம். நீங்க வந்து என்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறீங்கன்னா, இப்ப நானா போய் நீங்க 2 பேரும் ராஜினாமா பண்ணிடுங்க என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லல வைகோ. அவர் நல்லா புரிஞ்சுங்க, நீங்க ஏதாச்சும் சொன்னாதான் அதுக்கு வந்து முதலமைச்சர் பதில் சொல்லுவார். வைகோ அவர்கள் இதை கேட்டிருப்பார், அவர் அணுகியிருப்பார், இப்படி இருக்குது என் சூழ்நிலை சொல்லியிருப்பார், எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது, கேவலமா இருக்குது, என்னால் உதவி பண்ண முடியலன்னா அப்போ நீங்க வந்து சுதந்திரமா இருக்கணும்னா நீங்க முயற்சி பண்ணுங்க, நான் வேணா உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றது என்ன தவறு இருக்கு? இது எப்படி குதிரை பேரம் ஆகும்? அதாவது குதிரை பேரம் என்பது என்ன தெரியுங்களா? ஒரு கட்சியில இருந்து அவங்க மக்கள் ஓட்டு வாங்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்யாமல் அந்த உறுப்பினர் மொத்தமா 1/3, அதாவது கிட்டத்தட்ட ஒரு பார்ட்டியிலிருந்து 1/3 மொத்தமா அப்படியே வந்து சப்போர்ட் பண்றாங்க பாத்தீங்களா? அப்போ அந்த ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அந்த மொத்த எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணும்போது நீங்க ஏதோ பணம் கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படி குதிரை பேரம் சொல்லலாம். அப்படிதான் இந்தியா முழுக்க எல்லா மாநிலம், பெரும்பாலும் மாநிலத்துல வந்து பிஜேபி ஆட்சி பிடிச்சிருந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா அது மாதிரி இங்க எதுவுமே நடக்கல. குதிரை பேரம் என்ற சொல்ற வார்த்தைக்கு இடம் இல்லை. அவங்களுக்கு பிடிக்கல. அதாவது அதிமுக 7 பேர் ஏன் ராஜினாமா பண்றாங்க? அவங்க என்ன சொல்லி வெளியே வராங்க? உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, ஓப்பனா சொல்றாங்க. அதாவது எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும், திமுக சப்போர்ட் பண்ணனா எப்படி எம்ஜிஆரை வந்து இந்த கட்சியை விட்டு தூக்கி வெளியே எடுத்து போட்டு எம்ஜிஆர் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு அந்த இயக்கத்தை ஜெயலலிதா எம்ஜிஆர் வழி நடத்தி ஆட்சி பண்ணி அதுக்கப்புறம் ஜெயலலிதா கட்டுக்கோப்பா இருந்து அதாவது மற்ற இயக்கத்துல கூட கட்சிக்காரன் வந்து பார்த்து பேசிப்பான், ஒரு நல்லது கட்டத்துக்கு போவான். ஆனா அதிமுக எப்படி இருந்ததுன்னா, பெத்த அப்ப செத்தா கூட கொல்லி வைக்க போனா ஆட்சி பதவி இருக்காது. தான் பெத்த பொண்ணுக்கு இன்னொரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவன் திமுக காரனா இருந்தா அதிமுக போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்பா வந்து நேரா டெல்லிக்கு போயிட்டாரு. இதெல்லாம் வரலாறு உண்டு. அவர் எம்பி, அவர் உங்களுக்கு தெரியும் என்ன? இது மாதிரியான இயக்கம். அப்படி இருந்த இயக்கம் இன்னைக்கு வந்து நான் கூசாம வந்து திமுகவுடைய ஆதரவோடு நம்ம முதலமைச்சர் ஆகலாம் எடப்பாடி சொல்லும் போது அதை வந்து எங்களால ஏத்துக்க முடியல. அவங்க சொன்ன காரணம் உண்மை என்பது பல வலைதளங்கள்ல வெளியே வந்துச்சு. அதனால அவங்க வெளியே வராங்க. அப்ப அதுல என்ன தவறு இருக்கு? அவங்க அந்த இடத்துல இருந்து நான் நின்று ஜெயிச்சது எனக்கு எல்லாம் சகிக்க முடியல. அதாவது உங்க கிட்ட இருந்து ஓட்டு வாங்கி சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டு அப்படியே வந்து ஆதரவு கொடுத்தா துரோகம்னு சொல்லுவீங்க. ஆனா துரோகம் இல்லப்பா, எங்களுக்கு வேண்டாம், அந்த பதவி வேண்டாம், எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொள்கையை நீங்க வந்து எடுக்கும்போது அதை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க, ராஜினாமா பண்றாங்க, இங்க வந்து சேர்றாங்க. இங்க சேர்ந்தா அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறது நாங்க தயாரா இருக்கிறோம். ஏன்னா அது ஏன் தயாரா இருக்குன்னு சொன்னா, இதை வந்து குதிரை பேரத்துக்காக இல்ல, அவங்களுடைய கொள்கை ரீதியா அவங்களுக்கு பிடிக்கல. எங்களுடைய தலைமை கொள்கை, எங்களுடைய தலைவரை அவர்கள் நேசிக்கக்கூடியது, எங்களுடைய தலைவர் வழி நடத்தக்கூடியது, எங்களுடைய இயக்கம் வந்து இன்றைக்கு ஆட்சி கட்டில சிறப்பாக செயல்படுதுன்னா உங்களோட இருந்து பயணிக்கிற சொல்லிட்டு விருப்பப்பட்டு வராங்க. அது எப்படி குதிரை பேரமாகும்? ஓகே சார், சொல்லுங்க பாப்போம். ஓகே சார், அதாவது நாங்க எதிர்கட்சியாக இருந்து ஆளும் கட்சியை விமர்சனம் பண்ணா வந்து உடனே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு வந்து பயம் காட்டுறாங்க, அதிகார அத்துமீறல் பண்றாங்க. எப்படி சொல்றீங்க? எப்படி என்ன அதிகார அத்துமீறல் சொல்லுங்க. இல்ல நான் சொல்லல சார், முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு சொல்றாரு. அவர் சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி முத்தாய்ப்பா ஒன்று சொல்லிடுறேன்.
பேச மாட்டார் முதலமைச்சர், சட்டமன்றத்தில் வாயே திறக்க மாட்டார். பேசுங்க சிஎம் சொல்கிறவங்களுக்கு ஒரு குட்டி கதையோட அழகாக ஒரு 5 நிமிஷம் பேசினால எல்லாமே வெளியிட்டு போயிட்டாங்க. அதை நீங்கள் அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களே பதிவு பண்ணியிருப்பாங்க சட்டமன்றத்தில். உங்களுக்கு வந்து கச்சத்தீவுன்னு சொன்னால் திமுக வெளிநடப்போம். அதான் இவங்களுக்கு எதுக்கு பாதுகாவலர் அனுப்புறீங்க? திமுக போயிடுவாங்க. இது ஜெயலலிதா சொன்னாங்க போயிடுவாங்க. இன்னைக்கு வந்து பார்ட்டி பண்டு அப்படின்னு சொன்னாவே இவங்க வெளியே கிளம்பிடுறாங்க. சரிதான். அதனால இன்றைக்கு வந்து ஏவா வேலு அவர்கள் சொல்றது வந்து நீங்க பேசுறீங்கன்றனால கிடையாது. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பதிவு பண்ணியிருக்காரு, நாங்க பொதுமக்கள் பணத்தை தொடவும் விட மாட்டோம், தொட்டவங்களே விட மாட்டோம் சொன்னார்ல. அது செயல்படுத்தணும் வேணாவா? இதெல்லாம் நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களே, அதையே நீங்க செயல்படுத்தல, நீங்க இதையே செயல்படுத்தல கேள்வி கேட்கறீங்களே. இப்ப சட்டமன்றத்திலே ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு, அதை செயல்படுத்தல, என்ன தவறுன்னு கேட்கிற? நீ நல்லவனா தான் நிரூபிப்பா. போடாத ரோடுக்கு 3,84,00,000 ரூபாய் நீங்க டிரான்ஸ்பர் பண்ணிருக்கிறீங்களே, அது உங்களுடைய விசாரணையில வந்திருக்குது. போடவே இல்லையா ரோடு ஏவா வேலு? அந்த நிறுவனத்துக்கு அமைச்சிருக்காரு, அது உண்மை இல்லையா? விசாரணை போடாத ரோடுக்கு 3,84,00,000 3,84,00,000 இவர் கொடுத்திருக்காரு. இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஏவா வேலு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர் 40 ஆண்டுக்கு முன்னாடி அவருடைய நிலைமை என்ன? இன்னைக்கு அவருடைய சொத்து கணக்கு என்ன? பஸ்ல கண்டக்டரா இருந்தாருன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அவர் நிலைமை என்ன? கணக்கில் காட்டாத 40 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் அப்ப இதெல்லாம் கணக்குல காட்ட 40 லட்சம் வந்துடும். போட முடியாத ரோடுக்கு 3,84,00,000 ரூபாய் இவருடைய துறையிலிருந்து அந்த நிறுவனத்துக்கு ஒதுக்குவாரு. அந்த நிறுவனத்துடைய தலைவர் யாரான்னா நம்ம 10 ரூபாய் பாலாஜியுடைய சொந்தக்காரன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வெளியே வருது. அப்ப உடனே நீங்க எதிர்கட்சி நடவடிக்கை எல்லாம் அப்ப எப்படிதாங்க கொள்ளடிச்ச பணத்தெல்லாம் கல்லாக்கு எடுத்துட்டு வரணும்? இதெல்லாம் பண்ணாதானே வரும். அதை பண்றாரு முதலமைச்சர். அதுல என்ன தவறு இருக்குன்னு கேக்குறேன். மக்கள் அதான் எதிர்பார்க்கிறாங்க. எல்லா துறையிலயும் ஒரு 30% வெளில போயிருக்கு. பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு பேர். ஆமா, போயிருக்குன்ற லிஸ்ட் கொடுக்குறாங்களே. தான் எல்லாமே எல்லா துறையிலும் பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு பணத்தை நீங்க கோடான கோடி பணத்தை அடிச்சு வச்சிருக்கீங்க. இந்த போதை மருந்து அதெல்லாம் நீங்க நல்ல புழக்கத்துல விட்டா அதில் பல கோடி சம்பாரிச்சிருக்கீங்க. அதில் 3,000 கோடி 4,000 கோடி வருஷத்துக்கு சொல்றேன், 5 வருஷத்துல 10,000 கோடி அதெல்லாம் நிறைய வச்சிருக்கீங்க. அந்த பணத்தெல்லாம் கல்லாக்கு எடுத்துன்னு வரணும் சொல்லிட்டு கஜானாக்கு எடுத்துன்னு வந்தால் தான் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். மக்கள் எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. அதுக்காக எங்களுடைய முதலமைச்சர் மக்களிடத்த அவகாசம் கேட்டு எல்லா இடத்துலையும் இருந்து எங்கெங்கெல்லாம் அரசாங்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறதோ, திருடப்பட்டிருக்கிறதோ, ஊழல் செய்யப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் கண்டறிஞ்சு உள்ள எடுத்துட்டு வராரு சார். அதுல மக்களுக்கு திருப்தி தானே சார்? அதுல என்ன சார் தவறு இருக்கு? அப்படிதான் சார் பண்ணி ஆக முடியும். ஓகே சார், உங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.